வணக்கம் மக்களே, நான் விக்னேஷ் வினோத். இப்போ வீடியோ போட்டு ஒரு நாள் 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆன்மீகத்தை பற்றியும் பேசணும், என்னுடைய கற்பனை விஷயங்களை ஒரு கதையை மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த 3 விதமாக போட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி அரசியல் பற்றி பேச போகிறோம். இதில் என்னென்னா, போன வீடியோவில் போன சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருப்பார். அதை விஜய் சார் கேட்டிருப்பார் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருந்தேன் நான். இப்போ அந்த இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டதுனால இதில் நான் சொல்கிறேன். உதயநிதி சார் திமுக ஆட்சியில் இருந்த மகளிர் உரிமை தொகையை அதை நிப்பாட்டிடாங்க, மக்களுக்கு போய் சேரணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சார்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போது அதை இப்போ நிறைவேற்றுறதாக சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னென்னா, விஜய் சார் பதில் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். 2வது, உதயநிதி சார் என்னன்னா, அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் அது அடுத்தடுத்து வாராங்கிறது வேறு விஷயம், சரிங்களா? எதிர்க்கட்சி தலைவராக அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது கேள்வி கேட்கும்போது அவருக்கு இது புதுசு. அப்படிங்கும்போது அவர் கேட்டுட்டு அந்த இடத்துல வெளிநடப்பு செய்கிறோம் அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. வெளிநடப்பு செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய. வெளிநடப்பு செய்யாமல் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா கம்பல்சரி அந்த வாக்கெடுப்பில் ஒன்று ஆதரவு, நடுநிலை, எதிர்ப்புங்கும்போது அந்த இடத்துல அவங்க எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு ஒன்று. அது உதயநிதி சார் கொஞ்சம் அது மிஸ்டேக் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்புறம் விஜய் சார் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவர் பதில் கொடுத்துருக்கணும். எப்படி பதில் கொடுத்துருக்குன்னா, டிஎம்கே ஆட்சியில் 1000 ரூபா உரிமை தொகைன்னு அறிவித்து 28 மாதம் கழிச்சு தான், அதாவது 2024 எம்பி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பக்கத்தில் இருக்கும்போது தான் கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்த விஜய் சார் உதயநிதி சாருக்கு பதில் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அதான் நடந்திருக்கணும். அதில் பதில் எதுவுமே கொடுக்காமல் விட்டுருக்காரு விஜய் சார். என்னென்னா, 2024 எம்பி தேர்தல் இருக்கப்போ தான் 28 மாதம் கழிச்சு தான் மகளிர் உரிமை தொகை கொடுத்து அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா அனைத்து ரேஷன் கார்டுகளும் சொல்லி அறிவித்ததை அதுக்கப்புறம் அந்த 28 மாதம் கழித்து கொடுக்கும்போது தகுதி வாய்ந்தவர்களும் சொல்லி குறிப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா 1,40,00,000 என்னமோ ஒரு கணக்கு இருக்குது. அதில் தகுதி வாய்ந்தன்னு சொல்லி பிரித்து, அதுவும் பார்த்திங்கன்னா கார் வச்சுருக்கவங்க, சொந்த வீடு வச்சுருக்கிறவங்க, இப்படி தான் ஒரு 40% அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க. சாதாரண வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோ, ஒரு சைக்கிள் வச்சுருக்கிறவங்களோ, ஒரு தினக்கூலிக்கோ அவங்களுக்கோ முக்கால்வாசி போய் சேரலை. இதை விஜய் சார் அதை பதில் கொடுத்துருக்கணும். யாருக்கு? உதயநிதி சாருக்கு கொடுத்துருக்கணும். அப்போ அந்த இடத்துல ஏன் கம்முன்னு இருக்கிறாரு, அதுக்கு ஏன் பதில் கொடுக்காமல் இருக்காருன்னு தெரியல. இல்லை முதல் டைம்ங்கிறனால அதை பேச வரலையா என்னங்கிறது தெரியல. எல்லாத்துக்குமே ஒரு படவடப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அது அப்படி தான் கொடுத்துருக்கணும். அப்போ கொடுத்துருக்கும்போது அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது சார் கொடுத்துருக்கணும். அதேமாதிரி உதயநிதி சாரும் வெளிநடப்பு செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது விஜய் சாருடைய தமிழக வெற்றி கழக ஐடி விங்கா இல்லை விர்ச்சுவல் வாரியர்ஸா யார் போடுறாங்கன்னு தெரியல. 7/3/2026 காஞ்சிபுரத்தில் கஞ்சா இந்த போதைப் பொருட்களை ஜேசிபி மூலமாக மூடுறாங்க. மூடும்போது அது தேர்தலுக்கு முன்னாடி உள்ளது, 7/3/2026. அப்போ உள்ள புகைப்படத்தை எடுத்து இப்போ உள்ள ஆட்சியில், இந்த 4 நாள் ஆட்சியில் தான், இந்த 5 நாள் ஆட்சியில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இது தவிர்க்கணும். அவங்க தவிர்க்கணும். ஏன்னா தப்பான ஒரு விஷயம் போய் மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படிங்கும்போது அது சரியில்லை அப்படின்னு. இதே மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய நடந்துக்குன்னா ஒரு 5-6 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது, நான் கூகுளில் செக் பண்ணி எல்லாம் பார்த்ததில் 5-6 பாயிண்ட் என்னென்னா, 2006, அதாவது இப்போ 717 கடைகள் விஜய் சார் சிஎம் முதலமைச்சர் அவர்கள் 717 மூட உத்தரவிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்களா. இது ஃபஸ்ட் டைம் நடக்கலாம். இது 2006லேயே ஜெயலலிதா அவங்க ஆட்சியிலேயே 500 கடைகள் மூடியிருக்காங்க. அப்புறம் 2021 அப்போவும் சில கடைகள் மூடியிருக்காங்க. எடப்பாடி ஐயா அவர்களுடைய இடப்பட்டனால அவங்க ஆட்சிலையும் கடைகள் மூடப்பட்டிருக்கு. அப்போது இது ஃபஸ்ட் டைம் இல்லை.
அப்போ இது ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சரிங்களா. இதில் இன்னொன்று என்னென்னா, ஒயின் ஷாப்பை வந்து டாஸ்மாக் கடையில் வந்து மூடுறது தப்பு இல்லை, மூடணும். அந்த 717 கடையை வந்து மூடுனது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது, வாழ்த்துக்கள். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான செயலாக தெரியுது. விஜய் சார்ட்ட இன்னொரு கோரிக்கை என்னென்னா, நம்ம கல்லுங்கிறது வந்து நம்ம உணவோடு சேர்ந்து உள்ளதுன்னு ஏற்கனவே சீமானே வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. உணவு கல்லுங்கிறது உணவு வந்து ஒரு பங்கு அப்படின்னு அதை குறைச்சிக்கிட்டு இதை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது செய்யலாம். செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது அவர் கையில் தான் இருக்குது. அது ஏன்னா அவர் தான் இப்போ முதலமைச்சர், அவர் தான் செய்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்குது. செய்கிறதுக்கும் முடியும், என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அதுபோக ஒரு அம்மா டி நகரில் இந்த 717 கடையில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 717 காலையில் ஒரு 8 மணிக்கு வந்து வீடியோ போடுறாங்க. வீடியோ என்ன போடுறாங்க, கடை மூடியாச்சு, முதல்வர் சாருக்கு நன்றி. 717 கடைக்கு மூடினதுக்கு நன்றி சொல்கிறது, வாழ்த்து சொல்கிறதும் தவறில்லை. ஆனால் செய்யாத ஒன்று அந்த அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மறுநாளும் இன்னொரு ஆங்கர், இப்போ அது சோசியல் மீடியாவில் இருக்குது, இன்னொரு ஆங்கர் வந்து அந்த அம்மாட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. என்னம்மா இந்த மாதிரி நீங்கள் 40 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன கடைகள் இல்லை, அந்த அம்மாவே சொல்கிறாங்க, இல்லை கடை இருக்குது, இனிமேல் 2 காலிமா. அப்போது ஒரு தகவலை வந்து தவறான வழியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ மக்கள், புரிஞ்சோ புரியலையோ, அது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் தவறான வழியில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, பெண் முதலமைச்சர் மன்னிச்சிருங்க, பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லி சிவாசியில் உள்ள கீர்த்தனா பெண் எம்எல்ஏ இருக்காங்கள்ல, அவங்க தான் முதல் பெண் அமைச்சர் வந்து சொல்கிறாங்க. அது கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வரலாறை பின்னாடி திரும்பி எடுத்து பார்த்தோம்னா, இப்போ உள்ள பசங்க வந்து எடுத்து பார்க்குறாங்களா பார்க்கலையான்னே தெரியல சரிங்களா. அவங்க தான் முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மாவை என்ன சொல்கிறது, அவங்க முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க சரிங்களா. அவ்வளோ பொறுப்பில் ஒரு பெண் இருந்திருக்காங்க, நம்மளை வழிநடத்தி செஞ்சுருக்காங்க ஜெயலலிதா அம்மா அவர்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க 41 வயசில் அவங்க வந்து முதலமைச்சரானது 41 வயசில் ஆகியிருக்கிறாங்க. 1991 தான் ஆகினாங்க முதலாக ஃபஸ்ட்டு அமைச்சர். அப்போ பெண் அமைச்சருங்கிறது வந்து நீங்கள் இதை வந்து பெருசு ஆக்கிட்டு போகிறீங்க சரிங்களா. அப்போ அதுக்கப்புறம் இதோட பெரிய விஷயம் இன்னொன்று நான் செக் பண்ணி பார்த்ததில்ல, 1946 அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி ருக்மணி லட்சுமிபதினு ஒரு பெண்ணை வச்சுருந்துருக்காங்க. 1963 ஜோதி வெங்கடாசலம் அப்படிங்கிறவங்க அமைச்சராக இருந்திருக்காங்க. இப்போ காமராஜர் அவங்க ஆட்சியில் வந்து ரூதம்மாள் சைமன். இப்போ 1967 நம்ம அண்ணாதுரை அவர்கள் வந்து முதலமைச்சராகி 1967 பட்டியலத்து சமூகம் பெண் சத்யவாணி முத்து அவங்களுடைய அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும்போது அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இப்போ கயல்வெளி செல்வராஜ் 2021 கீதா ஜீவன் இருந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் 1986 அதாவது எம்ஜிஆர் ஐயா மறைவுக்கு அப்புறம் அவங்க ஜானகியம்மா அவருடைய மனைவி முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அப்புறம் 1991 ஜெயலலிதா அம்மா அவங்ககிட்ட வந்து இந்திரகுமாரி அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. 1996 திமுக ஆட்சி ஜெனிஃபர் சந்திரன் தூத்துக்குடிக்கு இருந்திருக்காங்க. இப்போ 2001 சரோஜா அவங்க அமைச்சராக இருந்திருக்காங்க. இப்போ 2006 3 பெண் அமைச்சர் இருந்திருக்காங்க. கீதா ஜீவன், தமிழரசி, பூங்கோதை அப்படின்னு இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா அவங்க ஆட்சியில் 2011 கோகுல இந்திரா அம்மா, இப்போ செல்வி ராஜலட்சுமி அவர்கள் இருந்திருக்காங்க. மறுபடியும் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் வந்து 2016 ஜெயலலிதா அம்மாவும் முதலமைச்சர், அதுலேருந்து 5 அமைச்சர் இருந்திருக்காங்க.
ஜெயலலிதா முதலமைச்சர், இப்போ நீல கவிலோர் அப்படின்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க, ராஜலட்சுமி, அப்புறம் ஜரோஜாமா அவர்கள், அப்புறம் வளர்மதி அவர்கள். இப்போ இந்த மாதிரி இடத்துல 5 பேர் இருந்திருக்காங்க. இது வந்து முதல் டைம் மட்டுமே இல்லை. இதை வந்து எல்லாமே ஃபஸ்ட் டைம் எதுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் விஜய் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காரு, செஞ்சுருக்காரு. அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்துருக்கேன். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வராங்க, எதுவுமே தெரியாமல் வராங்க. டைங்களை கொடுக்கணும், அவங்களுக்கு சில விஷயங்களை உள்ளே போய் பார்க்கணும், வைக்கணும்னு இருக்கேன். ஆனால் இந்த பொய்யான விஷயங்களை எதுக்கு இவங்க பரப்புகிறாங்கன்னு தெரியல. இது தப்பான வேலை இல்லையா? இது நீங்கள் அவங்க விஜய் ரசிகராக இருக்கட்டும், தாவக தொண்டர்களாகட்டும், கொஞ்சம் பின்னாடி கையில் செல்லு இருக்குது, கையில் அவ்வளோ பெரிய உலகமே உங்கள்கிட்ட கையில் இருக்குது, எல்லார் கையிலையுமே இருக்குது. அப்போ கொஞ்சம் கூகுளை தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போகும். எதுக்கு பொய்யான சொல்லி இதுக்கு அவங்க நீங்கள் எதுக்கு புதுசாக மாற்றங்கள் அப்படின்ட்டு கொண்டு வரணும் இல்லையா? பின்ன மக்களை அதை கொண்டு போய் திணிக்கிறது எப்படி வந்து சாமி கும்பிட்றதையும் கொண்டு போய் திணிக்கிறது ஒன்று இருக்குது, சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று திணிக்கிறது இருக்குல்ல. ரெண்டு விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? இப்போ 2 விஷயமே தப்பு தான். அதே மாதிரி எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வரலாறு இருக்கிறத இல்லைன்னு சொல்லி இதுதான் புதுசாக வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் பரப்புறீங்களா? அப்போ 2த்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் இப்போதில்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதாவது சாமி இருக்குன்னு சொல்லி மற்றவங்களை ஏமாத்துறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. சாமி இல்லை அதை வச்சு நடத்துகிறவங்களும் ஒரு குரூப் இருப்பாங்க. அதை வந்து வெற்றியை திணிப்பாங்க, மக்கள் மத்தியில் மூளைச்செலவு பண்ணி திணிப்பாங்க. அப்போது அந்த 2 குரூப்புக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு பொய்யான விஷயத்தை வரலாறை திரும்பி பார்க்காம அந்த வரலாறை வந்து தப்பாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தப்பாக கொண்டு போய் சேர்க்குறது எதுக்கு, சரிங்களா? இப்போ 2வது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, விஜய் சாருக்கு வந்து 108 சீட்டில் ஜெயிச்சாங்க முதலமைச்சர் அவர்கள். அப்போ 108 சீட்டில் வந்து ஜெயிச்சு முடிஞ்சோன்னே அப்போ அங்கே அசம்பிளி ஆயிடுச்சு. அங்கே அசம்பிளி ஆகும்போது வந்து அப்போ நம்பர் 1 இடத்துல இருக்கார். ஆனால் அங்கே அசம்பிளி மெஜாரிட்டி வந்து 118 வரணும். அப்போ 118க்கு மீதி 10-11 எம்எல்ஏ வாங்கும்போது இப்போ வேறு இடத்துல என்ன மற்ற தலைமைகள் வந்து பார்த்திங்கன்னா திமுக, அதிமுக இவங்க இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே வந்து சரி ரைட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் யோசிச்சு அது பல பிரச்சனை பின்னாடி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த பல பிரச்சனையில் வந்து சரி டிஎம்கே வந்து சரி ரைட்டு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல காங்கிரஸ் போச்சு. அப்போ சிபிஐ, சிபிஎம்மு, முஸ்லீமுக்கு லீக்கு இவங்க எல்லோரும் போய் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை பார்த்து செஞ்சு சரி ஏடிஎம்கேல இருந்து ஒரு 25 எம்எல்ஏ வந்தாங்க. இது எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வன் படத்தில் ரகுவரன் சார் வந்து ஒரு சீனில் வரும் பார்த்திங்கன்னா, கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த கலவரத்தில் வந்து முதலமைச்சர் அந்த டிஜிபி அவங்க வந்து பேசும்போது ரகுவரன் வந்து அந்த இடத்துல வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாப்புல. நான் ஷூட்டிங் யார் கொடுக்குறதா எப்போ கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்சியாள்கிட்ட பேசும்போது நான் செய்யனா என்ன வேணாலும் செஞ்சுருக்கணுமா, இந்த நான் உட்காந்துருக்க சேரு வந்து என்னுடைய கால் இல்லை, சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒன்று சாதி கட்சிக்காரங்க, ஒன்று எதிர்கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த உட்காந்துருக்க நான் முதலமைச்சர் நாற்காலி வந்து என்னுடைய இது இல்லை, 4 பேர் இதோடைய ஆதரவோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை பேசியிருப்பாங்க அந்த முதல்வன் படத்தில். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சூழ்நிலை இருக்குது விஜய் சாருக்கும். அதை எப்படி சமாளித்து வரப்போகிறான்னு தெரியல. ஆமாம், அப்படி இருக்கிற ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே திணிச்சு கொண்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த மாற்றத்தையே வந்து நீங்கள் மாற்றாமல் இருந்தீங்கன்னா அது எப்படி ஏற்றும்? அவங்க பொய் சொல்கிறாங்க தானே மாற்றி போட்டிருக்காங்க. மற்ற விஷயங்கள் அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இல்லாமல் போயிடுதா இல்லையா? அவங்களும் பொய் சொல்கிறாங்க, நீங்களும் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கோர்வையில் தானே போய்கிட்டு இருக்குது. நம்மளே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம்.
அந்த சூழ்நிலையை விட்டு நம்ம வெளியில் வரோம்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யான விஷயங்களை பரப்பாமல் இருக்கிறதுக்கு நல்ல விஷயம் நம்ம அதைத்தான் நம்ம யோசிக்கணும். முதல்ல பெண் அமைச்சர், முதல் பெண் அதிகாரி இப்படி சொல்லி நம்ம என்னத்துக்கு ஆக போகுது? அது வந்து 10 விசா பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி வேணால் உங்களுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கும். தற்சமயத்துக்கு அதை வந்து அது ஒரு நரேட்டிவாக செக் பண்ண பார்க்குறீங்க தவிர, நீங்கள் எப்படி நரேட்டிவாக செக் பண்ணுறாங்களோ அதை வந்து அது இல்லைன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு நம்ம கையில் எல்லார் கையிலும் மொபைல் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி அவங்க கையிலும் எதிர்பார்ட்டுக்காரங்களுக்கும் கையில் நிறைய இருக்கும்ல, ஆதாரங்கள் எல்லாமே இருக்கும்ல. அப்போ அதை எடுத்து போட்டுட்டு தான் இருப்பேன். இப்போ நானே ஒரு சாதாரண எடுத்தேன், இவ்வளோ விஷயங்கள் என்ன தேடி பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வருது. 1991 இருங்க, 1946 ஒரு பெண் அமைச்சர் இருந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம ருக்மணி அம்மா லட்சுமிபதினு சொல்லி இருந்திருக்காங்க நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இதை தேடி பார்த்து அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? நேர்மையான ஆட்சிங்கும்போது ஒரு சில இடங்களில் பண்ண முடியாது தான். ஆனால் குறைஞ்சபட்சம் இல்லாததை வந்து நம்ம ஒரு மக்கள்கிட்ட போய் திணிக்கக்கூடாதுல்ல. இது தப்பான விஷயங்கிறத தான் நான் சொல்கிறேன். நான் ஆட்சி தொடரட்டும், நல்லபடியாக எல்லாம் நல்லதே நடக்கட்டும். சிஎம் விஜய் சாருக்கு இன்னொன்று என்னென்னா, அந்த சொல்லக்கூடிய என்னென்னா, இந்த டாஸ்மாக் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க சொன்ன அன்புமணி சௌமியா அவர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சந்து பொந்தில் தருமபுரியில் 3 வயசா மூடிட்டாங்க. ஆனால் அந்த 3 வயசா மூணதுப்பெல்லாம் 10-15 சந்து கடைகள் உருவாகுது. அது சந்து கடைகள் இல்லை. டாஸ்மாகோட டைம் வந்து 12 to நைட்டு 10. ஆனால் 10லேருந்து மறுநாள் 12 மணி வரைக்கும் பிளாக்கில் விற்கிறாங்க. இது என்னன்னு கொஞ்சம் சிஎம் சாருக்கு அது வரைக்கும் போச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை தடுத்தாலே போதும். 717 கடைகளை வந்து மூணுங்க, இதையும் கொஞ்சம் தடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தடுக்கணும். ஏன்னா வந்து 24 மணி நேரமும் குடிக்கிற மக்கள் வந்து குறைஞ்சபட்ச வேலையை முடிச்சுட்டு போய் அது என்ன சொல்கிறது, அது ரொம்ப நாட்டையே சீர்கெடுக்குதுங்கிறது மட்டும் இல்லை தெரியுது. இந்த பிளாக்கில் விற்கிறத மட்டும் கொஞ்சம் முதலமைச்சர் சார் கொஞ்சம் கவனித்து பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம யாரை சொல்லி என்ன சொல்ல முடியும்? நம்ம இருக்கிறத சொல்கிறோம். சிஎம் விஜய் சார் தான் இதை கவனிக்கணும். நன்றி, வணக்கம்.